தமிழகத்தில் தேசிய கட்சிகளுக்கு இருக்க எதிர்ப்பையும் ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ 2 பார்டர் எடுத்துக்கங்களேன். இப்போ நம்மளோ கேரளாவோ கர்நாடகாவோ இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்தி கொண்டு போகலான்ற திட்டங்கள், மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள், இதில் என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற கொஞ்சம் விளக்கத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா. ஒரு மாநில கட்சினால அந்த ஸ்டேட்டுடைய சூழ்நிலையை மட்டும்தான் கவனத்தில் கொண்டு செயல்பட முடியும். இந்த ஆர்எல்டின்றது வந்து மக்களுக்கு வந்து ஆதரவாக இருக்குமா? இதில் இந்த ஆர்எல்டியோட பங்கு என்ன? இந்த ஆர்எல்டி எதுக்காக தொடங்கப்பட்டது? தமிழகத்தினுடைய குரல்களை ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு குரல் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த கட்சி நம்ம பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையும் கட்சி தலைவர்களையுமே எங்களால் எளிதில் போய் சந்திக்க முடியல. உங்கள் ஆதங்கமே பதில். இங்கே நீங்கள் சந்திக்க முடியலைன்னா அப்போ நாங்கள் சந்திக்க வைப்போம். இல்லை கூட கொள்முதலுக்கு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் கூட இல்லாத ஒரு நிலையை தான் இன்றைய அரசாங்கம் இங்கே பண்ணிட்டு. ஆனால் விவசாயிகளுக்கு நெல் நமக்கு சாப்பாடு உணவளிக்கிறத நம்ம பாதுகாக்க முடியலைன்றதே ஒரு வருத்தத்துக்குரிய வேதனை அளிக்கக்கூடிய செய்தி. ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நமக்கு நிறைய கட்சிகளும் நிறைய அமைப்புகளும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த ஆர்எல்டியோட பங்கு என்ன? இந்த ஆர்எல்டி எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்ற விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஐயா, தமிழகத்தில் நிறைய கட்சிகள் இருக்குது அப்படின்னு ஒரு முதல் கேள்வி கேட்டீங்க. தமிழகத்தினுடைய குரல்களை ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு குரல் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த கட்சி நம்ம பயன்படுத்துகிறோம். ராஷ்ட்ரிய லோக்தள்னு சொன்னால், ராஷ்ட்ரியன்னா தேசியம், லோக்தள்னா மக்களுடைய கட்சின்னு அர்த்தம், தேசிய மக்கள் கட்சின்னு அர்த்தம். இது 1996 முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவரால் துவங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சிக்கு அவருடைய பையன் அடுத்து அஜித் சிங் இருந்தாங்க மினிஸ்டர். அவர் காலம் சென்று விட்ட பின்னால் இவர் ஜெயந்த் சௌத்ரி சார் வந்து இப்போ தற்போதைய தலைவராக இருக்காங்க. ஆர்எல்டின்றது குறிப்பாக செக்குலரிசம், ரீஜனல் இஷ்யூ அண்டு ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் மெயினாக, அதே மாதிரி யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மெயின் பிரச்சனைகள் எடுத்து போராடுற ஒரு கட்சி. ராஷ்ட்ரிய லோக்தள் வந்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், டெல்லி, ஹரியானா போன்ற மாவட்டங்களில் மிகச்சிறந்த பங்களிப்பாற்றிருக்கு. குறிப்பாக இந்த விவசாயிகள் பிரச்சனையில் அதிகமாக கலந்து விவசாயிகளுடைய சேவைகளுக்கு பண்ண மிகப்பெரிய கட்சி. எல்லா மாநிலங்கள்லேயும் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 2-3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. சார், அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம். கேளுங்க. தமிழகத்தில் தேசிய கட்சிகளுக்கு இருக்க எதிர்ப்பையும் ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆர்எல்டின்றது வந்து மக்களுக்கு வந்து ஆதரவாக இருக்குமா? இதில் தேசிய கட்சிகளுக்கும் மற்ற மாநில கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றதை கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள். தேசிய கட்சின்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காங்கிரஸ் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. இது பூராமே தேசிய கட்சிகள் தான். ராஷ்ட்ரிய லோக்தள்னு ஒரு 6-7 மாநிலங்களில் இருக்கிறதுனால இது தேசிய கட்சியில் வழியில் வருது. இதில் என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் உள்ள கட்சிகளுக்கு தேசிய கட்சி இருக்குது, அதான் ரீஜனல் பார்ட்டி. மாநில கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு என்ன விஷயம்னு ஒரு விவரம் கேட்டிங்க. மாநில கட்சிகளில் முடிவெடுக்கிறது மாநில கட்சியுடைய தலைவர். தேசிய கட்சியில் முடிவெடுக்கிறது நம்ம பரிந்துரைப்போம், தேசிய கட்சி தலைவர் முடிவெடுப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநில கட்சினால் அந்த ஸ்டேட்டுடைய சூழ்நிலையை மட்டும்தான் கவனத்தில் கொண்டு செயல்பட முடியும். அந்த ஸ்டேட்டுடைய மரியாதை, ஸ்டேட்டுடைய அவசியம் முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் தேசிய நீரோட்டம் என்பது கட்டாயம் வேணும். இப்போ 2 பார்டர் எடுத்துக்கங்களேன். இப்போ நம்மளோ கேரளாவோ கர்நாடகாவோ நமக்கு பார்டரில் அங்கங்கே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இன்னும் அந்த தேசிய நீரோட்டத்தில் சேராததான் முக்கிய காரணம். இந்தியான்னு சொல்லிட்டாலும் அந்த இந்தியன்ற எண்ணத்தை கொண்டுட்டு வர்றது தேசிய கட்சிகளால் தான் முடியும், மாநில கட்சிகளால் முடியாது. மாநில கட்சிகள் தேசத்துக்காக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, தேசிய பிரச்சனையில் கலந்துக்குவாங்க. ஆனால் எல்லா மாநிலத்தவரும் ஒரு கட்சியில் இருக்கிறப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு நட்புணர்வும் வளரும். அதனால் தேசிய கட்சி என்பது வந்து ஒரு விரிந்த விசாலமான சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போகும். இந்த மாவட்டங்கள் உள்ள மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஒரு சாதமான நிலைக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்றது தேசிய கட்சி வாய்ப்பாக இருக்கும். சரிங்க, ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போது இந்த தேசிய கட்சிகள் நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து இப்போது வேறு ஒன்ற முன் வந்திருக்கீங்க. இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்தி கொண்டு போகலான்ற திட்டங்கள், மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள், இதில் என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற கொஞ்சம் விளக்கத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா. அதாவது ராஷ்ட்ரிய லோக்தள் எங்களுக்கு ஒரு மோட்டோ இருக்கும், ஒரு ஆம்பிஷன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் அதிகாரம்ன்றது எங்களுக்கு ஒரு மனநிலை இப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னதே நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டாலுமே
ஒரு குறிப்பிட்ட கட்சியினர்களால் மட்டும்தான் அரசியல் நடத்த முடியுது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாருன்னா அவர் ஒரு 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருந்தார்ன்றதை அவங்க பெருமையாக சொல்லுவாங்க. நாங்கள் பாரம்பரியமான கட்சியை சார்ந்தவர்கள், எங்கள் அப்பா முதல்ல இருந்தார், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது. சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் சென்றடையணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். உங்களுக்கு தெரியும், யாருமே பை பர்த்டே ஒரு அரசியல் தலைவராக வர்றதில்லை. சாதாரண மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படணும்னா அனைவருக்கும் அதிகாரம் போய் சேரணும். நீங்கள் ஒரே வீட்லேயே நீங்கள் எல்லா அதிகாரம் குவிஞ்சுக்கிட்டுச்சுன்னா, இப்போ நீங்கள் நிறையா கட்சிகளில் பாருங்கள், அது இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சியிலையுமே பாருங்கள், அந்த ஒரு எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் தாத்தா இருந்தாங்க, நாங்கள் இருக்கிறோம், அது கட்சியில் இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரே வீடை சுற்றித்த மையம் கொண்டுறது அரசியல். அப்போ அந்த அரசியல் அனைவருக்கும் போய் சேரணும், சாதாரண மனிதனுடைய குரலும் கேட்கப்படணும்னா அந்த எல்லாருக்கும் அந்த பொறுப்புகளுக்கு போனால் தான் சரியாக இருக்கும். அப்படி போகிறதுக்கு ராஷ்ட்ரிய லோக்தள் மிக முக்கிய தலைவகை. ஏன்னா இது தனிப்பட்ட ஒரு மனிதனை வச்சு முன்னிலைப்படுத்துகிற கட்சி அல்ல, இது கொள்கையை முன்னிலைப்படுத்தி பயன்படுத்தப்படுற கட்சி. பிரச்சனை எங்கள் தலைவருடைய நோக்கம், இந்த அமைப்புகளுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர்ஸ் என்னென்ன பிரச்சனை கவலைப்படுறாங்க. ஏன்னா நமக்கு டெல்டா பகுதி ஏற்கனவே நிறையா விவசாய கட்சிகள் இருந்தாலும் அவங்களோட நாங்களும் சேர்ந்து இப்போ எங்களுக்கு தேசிய லெவலில் அந்த கட்சி இருக்கிறதுனால மத்திய அரசுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு செல்றதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். மற்ற கட்சி அவங்களே போய் சந்திக்கணும். இது எல்லா மாநிலங்கள் இருக்கிறப்ப இன்றைக்கி ஒரு இஷ்யூ எடுக்கிறோம்னா, ராஷ்ட்ரிய லோக்தள் எடுக்குன்னா அந்த லோக்தளுடைய இஷ்யூ உயர்மட்ட கமிட்டி வழிகாட்டுதலின்படி ஹரியானாவில் எடுப்பாங்க, ராஜஸ்தானில் எடுப்பாங்க, உத்தரப்பிரதேசத்தில் எடுப்பாங்க. அப்போ குரல்கள் ஓங்கி ஒலிக்கிறப்ப அதுக்கு தீர்வு விரைவில் கிடைக்கும். அதனால் அனைவருக்கும் அதிகாரம், அதில் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். சாதாரண மனிதர்களையும் பொறுப்பு கொண்டு வர வச்சு அவங்களுக்குள்ள மரியாதையை கொடுக்கணுன்றது அந்த கட்சியுடைய மிகப்பெரிய நோக்கம். நன்றிங்க ஐயா, நல்ல அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இதில் நீங்கள் குடும்ப அரசியலை முற்றிலும் நீங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்றது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு நீங்கள் முழு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்றதும் உங்களுடைய உறுதிமொழியாக நீங்கள் அதை சொல்கிறீங்க. விவசாயிகளுக்கு எந்த மாதிரி நிலைப்பாட்டில் நீங்கள் ஆதரவாக இருப்பீங்க, விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆர்எல்டியோட பங்கு என்ன இருக்குது, அதை எப்படி நீங்கள் விரிவுபடுத்த போகிறீங்க சார்? இப்போ புயல் வெள்ளங்கள் ஏற்படுறப்ப விவசாயிகள் நிறையா பாதிக்கப்படுறாங்க. தமிழக அரசு பல நேரங்களில் கடிதங்கள் எழுதுகிறாங்க, நேரில் போய் சந்திக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தரே ஒரு கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறத ஒரு 10 பேர் கதவை தட்டுறப்ப சத்தம் அதிகமாக கேட்கும். ராஷ்ட்ரிய லோக்தள் என்ன செய்யும்? தமிழக அரசு இல்லை, தமிழக அரசுனா திமுக அரசு அதிமுக அரசுன்னு அல்ல, மக்கள் பிரச்சனையில் எந்த அரசு நியாயமாக பண்ணுறாங்களோ அதுக்கு ஆர்எல்டி கூட நிற்கும். அப்போ மெயினாக கேட்டிங்கன்னா நமக்கு விவசாயம் தான், இந்தியாவுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர் தான். அப்போ இந்தியாவுடைய கல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ன்றப்ப நம்ம டெல்டா பகுதிகள், ஏன் எங்களுக்கு இப்போ இந்த தேனி மாவட்டங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு விவசாயத்தை மட்டும் நான் நம்பி இருக்கிற மாவட்டங்கள். அப்போ அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தொழில் வேறு அந்த விவசாயம் சார்ந்த டெக்னிக்கலான தொழிலில் கொண்டுட்டு வரணும். விவசாயிகளுடைய பிரச்சனையில் மற்றவர்கள் குரலோடு எங்கள் குரலும் சேர்த்து ஒழிக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் விவசாயிகள் எங்களுக்கு முக்கியத்துவமாக நினைக்கிறது. இந்த கட்சியுடைய மெயின் சப்ஜெக்டே விவசாயிகளுடைய பாதுகாவலராக தான் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கும் இன்றைய தலைவர் ஜெயந்த் சௌத்ரி சார் இருக்காங்க. அதனால் விவசாயிகளுக்குள்ள குரலை நசுக்கப்படுவதை ஒருபோதும் ஆர்எல்டி ஏற்றுக்கொள்ளாது, அதுக்காக குரல் கொடுப்போம். நன்றிங்க, ரொம்ப அருமையாக உங்கள் விளக்கம் இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களோட விளக்கம் ரொம்ப புரிதலுக்குரியதாக இருந்தது. தமிழகத்திற்கு ஆர்எல்டியோட சப்போர்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழகத்தில் இப்போ நாங்கள் என்டி அலையன்ஸில் இருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸில் தான் ஆர்எல்டி இருக்குது. இப்போ எங்களுக்குன்னா இப்போ தமிழகத்தில் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ண தொடங்கிட்டோம். இப்போ பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள் என ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து நாங்கள் இப்போ ஸ்ட்ரென்த் கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6 மாதத்தில் உறுதியாக நல்ல எண்ணிக்கையோட இந்த கட்சி தொடங்கும். இந்த கட்சி துவங்குறப்ப நல்ல ஸ்ட்ரென்த்தோடு துவங்கும். நல்லது செய்கிறப்ப மக்கள் நல்லதை நம்பி வருவாங்க, அந்த நம்பிக்கை முழுசாக இருக்குது. எங்களுக்கு அரசியலில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை வருமானம் பண்ணுறதுக்கு நாங்கள் வரலை. எங்களுக்கு திருநாவுக்கரசருடைய தொண்டு செய்யா நாளெல்லாம் பிரபா நாள் என்று சொல்கிற அந்த கூற்றின்படி நாங்கள் மக்களுக்கு சேவை பண்ணணும், புனிதமான சேவை பண்ணணும், யதார்த்தமான சேவை பண்ணணும், பிறர் பலன் வரும்னு செய்யாத ஒரு சேவை செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக நாம் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஸ்டேட் லெவலில் உமன்ஸ் விங்கு, டாக்டர்ஸ் விங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம்.
ஒரு 1 மந்த்லேயே மேக்ஸிமம் முடிச்சிருவோம். 6 மாதத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி எட்டும்ன்றது எங்களுடைய கணிப்பு. நன்றிங்க ஐயா, மிக தெளிவான விளக்கம். உங்களோட கட்சியும் உங்களோட பணிகளும் மென்மேலும் சிறக்க எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. சாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையும் கட்சி தலைவர்களையுமே எங்களால் எளிதில் போய் சந்திக்க முடியல. அப்படி இருக்கும்போது தேசிய கட்சி தலைவர்களையும் ஆர்எல்டி நிர்வாகிகளையும் எங்களால் எளிதால் அணுக முடியுமா? பொதுமக்களால் அதை எளிதில் போய் அவங்கள அணுக முடிஞ்சு எங்களுடைய குறைகளை அவங்கள வெளிப்படுத்த முடியுமா? உங்கள் ஆதங்கமே பதில். இங்கே நீங்கள் சந்திக்க முடியலைன்னா அப்போ நாங்கள் சந்திக்க வைப்போம்னு அர்த்தம். தேசிய இன்னைக்கு உலகமே கையில் இருக்குங்க. ஒருத்தரை நேரில் பார்க்க இன்னைக்கு உள்ள நாங்கள் தான் சொல்கிறோம், சாதாரண மனிதர்களை தலைவர்களாக கொண்டுட்டு வர்றதானே எங்களுடைய நோக்கமே. ஒரு சாதாரண மனிதர் இவர் தலைமைக்கு தகுதியான்னு நம்ம தேடி பார்த்து, இறைவனுடைய படைப்பில் யாரும் தலைவராக பிறப்பதல்ல, தலைவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். அதை நாங்கள் செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஊரில் இருக்க சாதாரண மனிதன் தலைவர் தான். டிசிஷன் எடுக்கக்கூடிய எல்லாருமே தலைவர்களாக கொண்டுட்டு வரதான் எங்களுடைய நோக்கம். ராஷ்ட்ரிய லோக்தள் என்ன அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அனைவருக்கும் அதிகாரம்னு என்ன அர்த்தம்? சாதாரண மனிதர்களை நாங்கள் தலைவராக்க போகிறோம். உங்களே தலைவராக்கிறப்ப தலைவர்களை சந்திக்கிறது வெகு எளிதாக போயிடும்னு தான் எங்களுடைய பதிலாக இதில் அமையும். மிக்க மகிழ்ச்சியப்பா. இந்த பதில் எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஊட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சின்ன வேண்டுகோள் கேள்வியும் என்னட்ட இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு இதை எப்போ நீங்கள் ஒரு அணி திரட்டி தமிழகத்தில் ஆர்எல்டி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றத மக்களுக்கு உறுதிப்படுத்த போகிறீங்க? இப்போ ராஷ்ட்ரிய லோக்தள் உடைய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 18ஆம் பெருக்கு அன்னைக்கு, சிறந்த நாள் அன்னைக்கு தமிழகத்தில் ராஷ்ட்ரிய லோக்தள் கால் பதிச்சிருச்சு. அனைத்து நியூஸ் பேப்பர்களில் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, எல்லா இந்தியாவிலையும் வந்துருச்சு. இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமை அலுவலகம் விரைவில் சென்னையில் திறக்கப்படணும், சேலத்தில் திறக்கப்படுகிறாங்க. எங்களுடைய தலைவர் தமிழகத்துடைய தலைவராக டாக்டர் ஜி ஜெயராமன் அவங்க ராஜாராமன் இருக்காங்க. அவர் திருவாரூரை சேர்ந்தவர். எங்களுடைய பொருளாளராக ஏடிகே சில்க்ஸுடைய திருநாவுக்கரசுன்றவங்க அவங்க பொருளாளராக இருக்காங்க. இப்போ நாங்கள் பல நிர்வாகிகள் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மாநில மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கிறதுக்காக எங்கள் ராஷ்ட்ரிய லோக்தளுடைய தேசிய தலைவர் ஜெயந்த் சௌத்ரி சார், மரியாதைக்குரிய அமைச்சர், இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனருடைய அமைச்சராக இருக்காங்க, தனி பொறுப்பு. அவங்க விரைவில் 27 செப்டம்பர் 2025 வர்றாங்க. அன்னைக்கு எங்களுடைய மெயின் பிரச்சனை அவர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால தமிழகத்தில் யார் ஸ்கில் டெவலப்மெண்ட் கல்லூரி நிறுவனங்கள், ஃபேக்ட்ரிகள், இதோடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பிரச்சனைகளை நாங்கள் எளிதாக கொண்டு போய் தமிழகத்துக்குள்ள உதவிகளை செய்ய வைக்க அமைச்சர் இந்த கட்சியுடைய தேசிய தலைவராகவும் இந்த தனி பொறுப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அமைச்சராகவும் இருக்கிறதுனால அவரை நாங்கள் நேரடியாக சந்தித்து நாங்கள் அவங்களுக்கு தமிழகத்துக்கு எவ்வளோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டுட்டு வர முடியுமோ அதை உறுதியாக செய்வோம். ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய முக்கிய நோக்கமே வேலையற்ற இளைஞர்களுக்கு தான். அதை நாங்கள் ஒரு சாதனையாக செஞ்சு காட்டுவோம்னு சொல்கிறோம். அரசு எவ்வளவோ பண்ணியிருக்கலாம், தற்போதைய தமிழக அரசு பண்ணியிருக்கோம். ஆனால் அதை விட நாங்கள் அதிகமான மக்களுக்கு யூத்துக்கு வேலை வாய்ப்பு வாங்குறதுக்காக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய மெயின் சப்ஜெக்டை தேசிய தலைவரும் எங்கள் கட்சியுடைய தலைவருமாக இருக்கிறதுனால அவரை எளிதில் அணுகி நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு சேர்க்க முடியும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க ஆசைப்படுறேங்க ஐயா. கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குது. உதாரணமாக ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நெல்லை கூட கொள்முதலுக்கு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் கூட இல்லாத ஒரு நிலையை தான் இன்றைய அரசாங்கம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட கால் தடம் பதிச்சு இந்த பயணத்தில் நீங்கள் விவசாயிகளுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முதல் விஷயமா, ஆதரவாக எடுத்து வைக்கக்கூடிய விஷயமா இந்த விஷயமா இருக்கும்னு நாங்கள் நம்பலாங்க ஐயா. நிறையா சிலைகளை வடிவமைக்கிறோம், பெரிய பெரிய கட்டடங்களை உருவாக்குறோம். ஆனால் விவசாயிகளுடைய நெல் நமக்கு சாப்பாடு உணவளிக்கிறத நம்ம பாதுகாக்க முடியலைன்றதே ஒரு வருத்தத்துக்குரிய வேதனை அளிக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு எல்லா அரசியல்வாதிகளுமே மிகச்சிறந்த விவரமானவர்கள், பல நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. அது உங்கள் காதுக்கு இது போயும் ஏன் அது நடைபெற மாட்டேங்குதுன்னு தெரியலை. குறிப்பாக டெல்டாவிலேருந்து நிறையா அமைச்சர்கள் தமிழக முதலமைச்சராக வந்திருக்காங்க. தேனி மாவட்டத்திலேருந்து கூட தமிழக முதலமைச்சர் 3 பேர் வந்திருக்காங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க. அதுக்கடுத்து டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வந்திருக்காரு. அண்ணன் ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்திருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்வினா எல்லோரும் விவசாய பகுதியிலேருந்து வந்த அமைச்சர்கள் தான். ஆனால் இது பல கட்டிடங்களை உருவாக்குறதுக்குள்ள சக்தி தெம்பே உணவு தான் கொடுக்க போகுது. அப்போ அந்த உணவை பாதுகாக்கக்கூடியது நம்ம சரியாக இருந்தால் தானே, நமக்கு உணவுகளை மிச்சப்படுத்தினாலே பெரிய சேவிங் தானே. அதனால் நாங்கள் இதை கட்டாயம் உங்களுடைய குரலை நாங்கள் தமிழகத்துக்கு எடுத்து சொல்லுவோம்.
அதே மாதிரி கட்டாயம் தேசிய அளவில் இதை நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போய் இதை விவசாயிகளுக்கு எப்படி அந்த அவங்களுடைய விவசாய பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன வசதிகள் செய்ய முடியுமோ கட்டாயம் அதை நாங்கள் பற்றி பேசுவோம். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டியை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி. இந்த வாட்ச் பண்ணுற இந்த கவனித்த அனைவருக்கும் நன்றி. ராஷ்ட்ரிய லோக்தளுடைய மந்திரமே அனைவருக்கும் அதிகாரம்ன்றது. இந்த கட்சியில் விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணி நம்மளும் விவசாயிகள் குரல் கொடுக்குன்னு கேட்டுக்கொள்ள நன்றி. வணக்கம்.